நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது ஏன் அப்படின்னா நீங்கள் என்னோட கம்யூனிட்டியில் லேர்ன் பண்ணாலும் சரி, வேறு எங்கே லேர்ன் பண்ணாலும் சரி, ஸோ அஸ் அ பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம், சின்ன லாஸ் பண்ணுவோம். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சின்னதாக இருந்தது அப்படின்னா லாஸும் சின்னதாக தெரியும். ஸோ நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணீங்க, எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், தென் அதை தாண்டி எந்த செக்மெண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஃபார் எக்ஸாம்பிள் வார் டைமில் கமாடிட்டி நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, கோல்டு அண்ட் சில்வர் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு புரிய வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈவனாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஓகே ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற தாட்டு தான் வருமே தவிர இதை விட்டுட்டு போகலாம் அப்படின்ற தாட்டு வராது. இதே எடுத்த உடனே ப்ராஃபிட்டை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா லாஸும் பெருசாக தெரியும். ஸோ அப்போயே உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும், இது நம்ம செட் ஆகாது போல், இப்போயே எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்ற உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் சொல்கிறது, ஸோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க எப்போவுமே ஒரு பிஸ்னஸோ ஒரு ட்ரேடிங்ஸோ பிஸ்னஸ் தான். ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும். அடுத்து போக போக உங்களுக்கு மார்க்கெட் புரிஞ்சிடும். ஸோ இந்த சீசனில் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஃபண்டை வந்து பம்பின் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு கிராஜுவலாக ஒரு ஒன் ஆஃப் த பிஸ்னஸாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இட்ஸ் அ ஹெல்த்தி வே இல்லையா. ஸோ இதை தாண்டி நான் இந்த மாதமே வந்து அடுத்த மாதம் டபுள் பண்ணிடுவேன், ஸோ அப்படின்ற நோக்கத்தை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பம்பின் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ஓகேவாக இருக்கும்.